Hi, my near and dear ones, welcome back to Frames Frame. இன்னைக்கு நம்மளுடைய ஃப்ரேம்குள்ள நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா KGF chapter 2 and Beast படத்துக்கான கிளாஷ் பத்தி நம்ம வந்து பேச போறோம், டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வீடியோக்குள்ள போய்லாம். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா KGF chapter 2 and Beast இது ரெண்டு கூடிய கிளாஷ் பற்றி பேச போகிறோம். ஆக்சுவலாக இது ரெண்டையும் வந்து நம்ம ஒரு கிளாஷ் அப்படி நம்ம நினைக்கிறதே வந்து மிகப்பெரிய தப்பு. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளைய தளபதி விஜய் வந்து ஒரு கலெக்ஷன் கிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வரைக்கும் அவருடைய படங்கள் எல்லாமே மோஸ்ட்லி 95 or 99% வெற்றி படங்கள் தான், 1% தான் தோல்வி படங்கள் கொடுத்துருக்கிறாரு. ஸோ வந்து இளைய தளபதி விஜய் அப்படின்னாலே தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய பிராண்ட் வந்து செட் பண்ணியிருக்கிறாரு. கண்டிப்பாக ஒரு படம் வந்து ஷுவர் ஷாட்டாக வந்து வெற்றி அடையும் அப்படின்னு. ஏன்னா அவருடைய கதை செலெக்ஷனும் சரி, பாடல்கள், ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து ஒரு கேரண்டி ஃபிலிம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றிக்கு வந்து வழிவகுக்கிற மாதிரி தான் ஒரு கதையோட செலெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது அவர் மேலே நம்ம வச்சுருக்க நம்பிக்கை, ரசிகர் மீது அவர் வச்சுருக்கிற நம்பிக்கை, ரசிகர்கள் அவர் மீது வச்சுருக்கிற நம்பிக்கையை காப்பாற்றணும்னு அவர் செய்கிற சில விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து அவருடைய படங்கள் வந்து பர்ஃபெக்ட் ஃபிலிமாக வந்து வருது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் கொடுத்துருக்கு, நிறைய பிளாக் பஸ்டர்ஸ் கொடுத்துருக்கு. 100 crores விஷயத்தில் வந்து அது வந்து இணைஞ்சிருக்குது. இது மாதிரி நிறைய கலெக்ஷன் கிங், அதாவது நம்ம இளைய தளபதி விஜய் அப்படின்னால ஒரு கலெக்ஷன் கிங் அப்படின்னு நம்ம சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி நம்பர் 1 பிளேஸில் வந்து இளைய தளபதி விஜய் அவர்கள் இருக்கிறாரு. ஆக்சுவலாக நெல்சன் எடுத்த கோலமாவு கோகிலா அண்ட் டாக்டர், கோலமாவு கோகிலா கூட நம்ம விட்டுறலாம். டாக்டர் படத்தோடைய ஒரு வெற்றிக்கு பிறகு சிவகார்த்திகேயனை வேறு ஒரு ஃப்ளேவரில் காட்டினதால் விஜய் வந்து கண்டிப்பாக வேறு ஒரு ஃப்ளேவரில் வந்து நம்ம பார்க்கலாம்ங்கிற நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு. அதனால் பீஸ்ட்டுக்கான எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே வேளையில் இந்த பக்கம் நம்ம வந்து இந்த யாஷுடைய KGF chapter 2 அதையும் வந்து நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கன்னடத்தில் ஏகப்பட்ட ஃப்ளாப்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் KGF chapter 1 அப்படிங்கிற ஒரே படம் மொத்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் வந்து ஒரு இந்தியன் இண்டஸ்ட்ரியவே வந்து உடச்சிச்சின்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா ஒரு பெஞ்ச் மார்க் வந்து அந்த படம் வந்து உருவாக்கியிருக்கு. ஹிந்தி, நார்த் இந்தியன்ஸ் வந்து இங்கே சவுத் இந்தியன்ஸ், தமிழர்கள் எல்லாத்துக்குமே அந்த படத்து மேலே ஒரு அதீத காதல் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ரெண்டு பக்கமும் வந்து இது ஓடுமா இது வந்து ஓடுமா அப்படிங்கிற மாதிரியான கண்ணோட்டத்துக்கே போக வேணாம். ஏன்னா இப்போ யாஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு விஜய் கூட போட்டி அப்படின்னு நம்மளே நினச்சிக்கிறோம் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு வந்து அவர் வரதுங்கிறதே ஒரு பெரிய ஒரு படம் மூலமாக விஜய்க்கு ஈக்குவலாக வந்து வச்சு நம்ம வந்து பார்க்குறோம் கிளாஷ் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிறதே மிகப்பெரிய தப்பு. ஸோ கிளாஷ் அப்படின்னு நினைக்க வேணாம். அவர் வந்து இந்த இடத்துக்கு வந்து உயர்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறத மட்டும் நம்ம நினச்சிக்கணும், அவ்வளோதானே தவிர போட்டி அவர் வந்து இவரை மோத போகிறாரா அப்படிலாம் நம்மளே எடுத்துக்க வேணாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கலெக்ஷன் கிங்காக இருக்கலாம், இந்த பக்கம் இவர் வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகனாக, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டராக வரதுக்கான ஒரு பாசிபிள் இருக்கக்கூடிய ஒரு படத்தில் நடிக்கிற ஒரு நடிகனாக யாஷ் அப்படிங்கிற ஒரு நடிகனாக பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேரையுமே நம்ம வந்து வாழ்த்தணும், அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஜெயிக்குமா நம்ம எதுவுமே ஃபீல் பண்ண வேணாம். ரெண்டுமே வெற்றி அடைஞ்சால் என்ஜாய் பண்ணக்கூடிய ஆடியன்ஸாக நம்ம இருந்தால் அது வந்து மிக சிறந்தது. அது வந்து ஒரு ஆரோக்கியமான வழியை கொடுக்கும் இனிமேல் வரக்கூடிய எல்லா ஃபிலிம்ஸுக்கும். ஸோ அதனால் ரெண்டு படமும் வெற்றி அடைஞ்சால் நமக்கு தான் கொண்டாட்டம். ஏன்னா நம்ம தான் வந்து காசு கொடுத்து படம் பார்க்க போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காசு கொடுத்து பார்க்கும்போது அது என்ஜாயபுளாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அதனால் இந்த ரெண்டு படத்தில் இது ஜெயிக்குமா அப்படிங்கிற விஷயத்தை தூக்கி போட்டுட்டு ரெண்டு படமும் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வாழ்த்துவோம். ஓகே, இதில் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவில் நான் வந்து இளைய தளபதி விஜயை வந்து இறக்கியோ இல்லை யாஷை வந்து உயர்த்தியோ இல்லை யாஷை கீழே இறக்கியோ விஜயை மேல் எழுப்பியோ நான் பேசுகிறதுக்கு விரும்பலை. ஒரு கலெக்ஷன் கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாள் வரைக்கும் தன்னுடைய படங்களுக்கு தோல்வி வராத அளவுக்கு பார்த்துக்கக்கூடிய விஜயும் ஒரு மிகப்பெரிய ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமை தான். அதே நேரத்தில் எத்தனை படங்கள் ஃப்ளாப் கொடுத்தாலும் ஒரு படம் மூலமாக இத்தனை வெற்றியை வந்து தக்க வச்சிருக்கக்கூடிய விஜய் கூட கிளாஷ் அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு இடத்துக்கு வளர்ந்துருக்கிற யாஷும் ஒரு ஆளுமை தான். அதே மாதிரி சமம் அப்படின்னு நான் சொல்லலை, இது நான் சமம்னு சொன்னாலும் நீங்கள் வந்து கோச்சிக்குவீங்க, அதனால் நான் சமம் அப்படின்னு சொல்லலை. இவங்க ரெண்டு பேரோட படம் வெற்றி அடையணும், நம்ம வந்து அதை என்ஜாய் பண்ணுவோம். ஏன்னா நம்ம தான் வந்து டிக்கெட் வந்து கொடுத்து பார்க்க போகிறோம். அதனால் ரெண்டு பேர் படமும் வெற்றி அடைஞ்சால் நம்ம தான் அதை என்ஜாய் பண்ண போகிறோம். அதை மட்டும் தான் நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன். அட் த சேம் டைம் விஜயே வந்து சொல்லியிருக்கிறாரு, பாசிட்டிவிட்டி தான் உன்னை லிஃப்ட் பண்ணும் பேபி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இக்னோர் நெகட்டிவிட்டின்னு அப்படின்னு சொன்னது விஜய் தான். ஸோ இந்த கான்செப்ட் வந்து எதுக்கு நான் செஞ்சேன் அப்படின்னா எல்லாரும் என்கரேஜ் பண்ண நம்ம வந்து பழகணும் அப்படிங்கிறதுக்காக தான். யாரையுமே நம்ம வந்து போட்டியாகவும் கிளாஷாகவும் நினைக்காதீங்க, எல்லாத்தையுமே என்கரேஜ் பண்ணக்கூடிய மனநிலைமைக்கு வாங்க. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நிறைய நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகுது.
ஸோ அதனால் இந்த நெகட்டிவிட்டியை வந்து நம்ம விட்டுட்டு பாசிட்டிவிட்டியாக யாஷ் படமும் சரி நம்ம தளபதி விஜயோடைய படமும் சரி வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும், நம்ம வந்து ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக வாழ்த்தணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோவுடைய கான்செப்ட் அண்ட் ஐடியா. ஓகே, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட கண்டிப்பாக நான் உங்களை சந்திப்பேன். until then it's bye from Prem Nishant and this is your Prem's Frame. Tata, bye bye.